நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவ பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் எகைன் டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிஃப்டி ஃபியூச்சர் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதே போல டவுன் ட்ரெண்ட்லாம் கன்டின்யூ ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம இந்த ஏரியால மார்க்கெட் முடியறப்ப நம்ம பொசிஷனும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதாவது புட் ஆப்ஷன் சைடுல நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த ட்ரெண்ட் என்ன? இந்த ட்ரெண்டுக்கான ரிவர்சல் பாயிண்ட் எங்க? சப்போர்ட் எங்க? ரெசிஸ்டன்ஸ் எங்க? அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்க மார்க்கெட் செல் ஸ்டார்ட் ஆச்சோ, அந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. ஸோ, நம்ம அந்த ஏரியாவ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த லெவல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். இந்த ஏரியாவுக்கு மேல தான் மார்க்கெட் ட்ரெண்ட் பை ஆகணும். அதாவது பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ, நம்ம இப்ப பார்க்குறது எல்லாமே இந்த லாஸ்ட் கேண்டில். அதாவது ஃபினிஷிங் ஆற ஸ்டேஜ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு வேளை ஓப்பன் ஆன மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது? அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வியூஸ் சேஞ்ச் ஆகலாம். இப்ப இருக்க கண்டிஷன்ஸ்க்கு இந்த ஹைக்கு மேல தான் ரிவர்சல். அதாவது கால் ஆப்ஷன் கன்டின்யூவா போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ். ட்ரெண்ட் பை அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல. அதாவது 22,540 இந்த லெவலுக்கு மேல தான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி பொசிஷனல் ட்ரெண்ட் டவுன் கிடையாது. பொசிஷனல் ட்ரேடருக்கு வேற மாதிரியான வியூ இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு கேட்டா லாங் டெர்ம் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு செல், பை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸ்விங் ட்ரேடருக்கும் அதேபோல. ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் நமக்கு வியூஸ் சேஞ்ச் ஆகும். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோட பார்வையில நாளைக்கு இன்ட்ராடே வியூ எப்படி இருக்குன்னு ட்ரெண்ட் செல்ல இருக்கு. அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம். டவுன் ட்ரெண்ட் இருக்கும். நாளைக்கு பை போகுது அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, ட்ரெண்ட் என்ன? ட்ரெண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அ ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ட்ரேட் பண்றத நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ, அதனால தான் நம்ம இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டுக்கு கன்டின்யூ ஆகணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு ரிவர்சல் ஆனா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இதுல சப்போர்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டே லோ. லோ. ஸோ, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற எதுவும் கிடையாது. அதாவது இந்த லெவல். இந்த செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆன ஏரியா. பிளஸ் இந்த ஹை 22,330. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 22,000 வச்சுக்கோங்க நியரஸ்ட்டா 22,000 ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. லெவல்ஸ் இதுதான லெவல்ஸ் நமக்கு. இத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகணும்னா, நாளைக்கு என்ன மாரி வியூல இருக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. எங்க ஓப்பன் ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட் நாளைக்கு இன் பிட்வீன்ல மார்க்கெட் இந்த ஏரியாலயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதன் பிறகு தான் என்ட்ரி குடுக்கணும். அதர்வைஸ் அமைதியா மார்க்கெட்ட வேடிக்கை பார்க்கறது நல்லது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு வேள மண்டே இன் பிட்வீன் இந்த ஹை, இந்த லோக்குள்ள அதாவது டே ஹை லோல ஆக்சுவலா 22,330க்கு இன் பிட்வீன்லயும் அல்லது 22,000 இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ட்ரெண்டுக்கு சாதகமா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகும்போது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி குடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வெயிட் பண்ணணும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பிரைஸ் ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது. ஆனா முடியும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயிருக்கும். பட் பிரேக் ஆக முடியாம ஒரு சப்போர்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அது என்னன்றதையும் பார்த்துருவோம். இப்போ இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனால் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல
இந்த ஸ்டேஜ்ல ஹை பிரேக் பண்ண முடியல. முடியாம ஸ்ட்ரகிள் ஆயி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணணும், ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வச்சிருந்தா கண்டிப்பா ஹோல்டிங் வச்சிருக்க மாட்டோம். புட் ஆப்ஷன் சைட்ல. ஸோ ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்ட்டா மார்க்கெட் வந்து பிரேக் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் அது சக்சஸ் ஆகல. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இங்க வந்து நம்ம கரெக்ட்டா இந்த ஏரியால டாப்ல இருக்கப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து ஹோல்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நம்ம நோட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான லெவல் இந்த பிரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? இப்போ 22,060 இது ஒரு லெவல நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனா வெயிட் பண்ணுங்க. இன்ட்ராடே என்ட்ரிக்காக நம்ம சொல்லியிருக்கோம். பொசிஷன் ஹோல்டிங்க பத்தி அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு மேபி இந்த லெவல பிரேக் பண்ணியோ, அல்லது இந்த லெவல பிரேக் பண்ணியோ மார்க்கெட் வந்து ரெட் பாரா ஓப்பன் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அப்படி ஓப்பன் ஆனா டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸும் அதிகம். நல்ல ஒரு மூவும் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் 22,061 இந்த லெவலையோ அல்லது 22,000 பிரேக் பண்ணியோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆயிட்டு ரெட் பாரா பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா எகெயின் ஒரு நல்ல டவுன் மூவ் அப் டு 21,000 21,880 21,880 நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் 22,061 இந்த லெவலையோ அல்லது 21,000 சாரி 22,000 ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணியோ க்ளோஸ் வச்சு ட்ரேட் ஆச்சு அப்படின்னு ஓப்பன் கேண்டிலே ஒன்று இந்த சப்போர்ட்டையோ அல்லது இந்த சப்போர்ட்டையோ பிரேக் ஆகி ட்ரேட் ஆகுது, சஸ்டின் ஆகுது, ஃபெயில்ட் ஆகாமல் இருக்கு அப்படின்னா எகெயின் வந்து டவுன் மூவ் 21,880க்கு வரதுக்கு சான்சஸ் சரிங்களா? ஸோ இந்த 2 பிரேக் அவுட் தான் நடக்க நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்ப்போம். எனக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ஒருவேளை இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இந்த லெவல பிரேக் பண்ணியோ, இந்த லெவல பிரேக் பண்ணியோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் பாரா ஓப்பன் ஆகுது அப்படின்னா, எகெயின் ஒரு நல்ல ஒரு பேரிஷ் மூவ் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ங்களா? அடுத்தது இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அத பத்தி பிரச்சனை. ஒருவேளை மார்க்கெட் வந்து எலக்ஷன் டேட் அறிவிச்சிருக்கு. ஒருவேளை பாசிட்டிவாவும் இருக்கலாம். மேபி மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணியும் அதாவது இந்த ஹைய பிரேக் பண்ணி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஃபெயில்ட் ஆகுதான்னு பாருங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபோ அல்லது ஃபெயில்டு கேண்டில்ஸ்டிக்ஸோ ஃபார்மேஷன் இருந்ததுன்னா, இந்த லெவல பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆகுறப்போ எகைன் ஒரு நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நடக்க மேக்ஸிமம் வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா முடியும்போது இங்க நடந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ வச்சு பார்க்குறப்போ, ஒண்ணு இந்த லெவல பிரேக் ஆகி ட்ரேட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அல்லது இந்த லெவல பிரேக் ஆகி ட்ரேட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில். ஓகேவா? இதையும் மீறி ஒருவேளை கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, அது என்னங்க நம்ம லைவ்ல வந்து அப்டேட் பண்றோம். தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் செக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் சொல்றோம்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா மட்டும் தான் கால் ஆப்ஷன் அதாவது பை ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ். இன் பிட்வீன்ல இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் போனாலும் இந்த லெவலுக்கு மேல போயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா மட்டும் தான் பை ட்ரெண்டுங்கிற ஸ்ட்ரக்சர வந்து நமக்கு குடுக்குது. ஸோ அதுவரைக்கும் இங்கிருந்து போற புல் மூவ் அத்தனையும் நமக்கு வந்து டேஞ்சர். அதாவது கால் ஆப்ஷன்ல போகல. கரெக்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கு. மேபி இந்த லெவலுக்கு மேல போய் பை ஆகலாம். இந்த மாதிரி இருந்தாலும் நடக்கலாம். ஸோ இன் பிட்வீன்ல கால் ஆப்ஷன்ல ட்ரை பண்றத அவாய்ட் பண்ணுங்க. கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு நெனைச்சோம்னா, இந்த லெவலுக்கு மேல தான் ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் செல் ஆன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தட்ல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா, நம்ம செல் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது தான் நல்லது. இருக்க கண்டிஷனுக்கு அதுதான். ஸோ இப்ப நம்ம பார்க்கறது
நாளைக்கு எங்க ஓப்பன் ஆனா, எங்கெங்க ஏரியால ஓப்பன் ஆனா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து ஆ இப்போ ஃபர்ஸ்ட் லெவலா 21,880யும், செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 21,630யும் வரதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ, இதில வந்து நான் இந்த லெவல கொஞ்சம் இன்னொரு டைம் சொல்லிர்றேன். என்னன்னா, சப்போஸ் நாளைக்கு ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் இந்த லெவல பிரேக் பண்ணி ரெட் பாரா ட்ரேட் ஆகுது, சஸ்டெயின் ஆகுது, ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, மேபி மண்டே எ பிக் பியரிஷ் மூவ் அப் டூ இந்த லெவல ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எகைன் 21,630க்கு வரதுக்கு சான்சஸ். பர்ட்டிகுலரா ஒருவேளை நாளைக்கான லோ, நாளைக்கு ஃப்ரைடேக்கான லோவ வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில்லே பிரேக் ஆகி ட்ரேட் ஆகுது, ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு பேரிஷ் மூவ் செகண்ட் லெவலுக்கு ரீச் ஆகறதுக்கு எம் 21,630 பார்ப்போம். நாளைக்கு ஒருவேளை இந்த லெவலையோ, இந்த லெவலையோ பிரேக் ஆயி வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இருந்தாலும் கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? லைவ்ல செக். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அதன் பிறகு அதுக்கான என்ட்ரி எப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.